நண்பன் படத்துல வந்த மாதிரி தெரியாதவங்க கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நானு தினேஷ் கப்பிஸ்னு 3 பேருமே மண்டபத்துக்குள்ள புகுந்துட்டோம். பந்தில போய் நின்னா செம்ம கூட்டம். அக்கட லைட்டா திரும்பி பார்த்ததும் தெரிஞ்சது இன்னைக்கு வகை வகையான டின்னர் இருக்குன்னு. பந்தில இடம் பிடிக்கிறதுக்காக நம்ம சவுத் தமிழ்நாடு டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். வேற என்ன, சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா பின்னாடி நிற்கிறது தான். பந்தில உட்காந்த பிறகு தான் தெரிஞ்சது நம்ம வந்திருக்கிறது தெலுங்கு மக்களோட கல்யாணம். எல்லாருமே அந்நிய பாஷையில தான் பேசுறாங்க. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசால்ட் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டான். ஆஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோட ரெடி பண்ணி வை. சும்மா தருவாங்களா பாஸ்? பக்கத்தில் இருக்கிற தாத்தா வேற தெலுங்குல என்னெல்லாமோ என்கிட்ட கேட்டாரு. நானும் சம்மந்தமே இல்லாமல் அச்சா அச்சான்னு ஹிந்தியில் பேசிட்டு இருந்தேன். அப்படியே இளவரிச்சு கேசரி, குலாப் ஜாமுன், பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரைஸ்னு எல்லா டிஷ்ஷையும் தின்னு மஜா பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம கப்பிஸ் டெசர்ட் வேணும்னு கேட்டான்னு டெசர்ட் வாங்கி கொடுத்தா நமக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அந்த தெய்வங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு உள்ளே போனால் ஜில்லுன்னு ஏசி காற்று அடிச்சுது. அப்படியே சுகமாக காற்று வாங்கிட்டு பொண்ணு மாப்பிளையை வாழ்த்திட்டு ரிசப்ஷனில் வச்சு இந்த கல்கண்டை எடுத்துட்டு அப்படியே மண்டபத்தில் இருந்து ஜகா ஆகிட்டோம். மேலும் கண்டென்ட்ஸுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.